எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்சன் மீடியா. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்கள் வாவரையில் இருக்கக்கூடிய மவுண்ட் கார்மல் சர்ச். இந்த சர்ச் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 125 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க சொன்னால் இந்த சர்ச் முற்றிலும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு பழைய சர்ச் தான் இருந்தது. அந்த சர்ச் பார்த்தீங்க சொன்னால் கடந்த 2008 வருஷம் இடிக்கப்பட்டு 2010 பார்த்தீங்க சொன்னால் புதிய சர்ச் உதயமாச்சுது. இந்த சர்ச்சோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்தீங்க சொன்னால் 5 வருஷத்துக்கு ஒரு நடக்கும். இப்போ இந்த சர்ச்சோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. சர்ச்சுக்குள்ளால் பார்த்தீங்க சொன்னால் வுட் ஒர்க்கு, பெயிண்டிங், ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லி பல வேலைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இந்த சர்ச்சோட திருவிழா பார்த்தீங்க சொன்னால் ஜூலை மாதம் 11 ஆரம்பமாகிறதுனால அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் இரவு பகலாக இங்கே நடந்துகிட்ருக்கு. அதுக்காக பல தொழிலாளர்கள் பார்த்தீங்க சொன்னால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த சாரம் கட்டுறது, அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சர்ச்சோட உயரம் பார்த்தீங்க சொன்னால் கிட்டத்தட்ட 140 அடி உயரம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, இந்த சர்ச்சோட டாப்பில் ஏறணும், அதை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் ஏற ஆரம்பித்தேன். மேலே ஏறுறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. ஏன்னா அதோட ஹைட் அப்படி, அது ரொம்ப ஆபத்தில் முடியும். ஸோ இருந்தாலும் நான் ஏறினேன். உள்ளே போகும்போது பார்த்தீங்க சொன்னால் சின்ன சின்ன படிக்கட்டுகளாக இருந்தது. உள்ளே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த சர்ச் எவ்வளோ பிரம்மாண்டமாக அவங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. மேலே ஏற ஏற பார்த்தீங்க சொன்னால் படிக்கட்டுலாம் ரொம்ப செங்குத்தாக இருந்தது. பலத்த காற்று வீசிகிட்டே இருந்தது. ஒரு வழியாக நான் டாப்பில் ரீச் ஆன உடனே எனக்கு தெரிஞ்சது பாருங்கள், அந்த ஊர், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்க சொன்னால் பச்சை பசேல்னு இருந்தது. மேலிருந்து பார்த்தா பல கோயில்கள், மலைகள், அந்த கடலெல்லாம் தெரிஞ்சது பாருங்கள். என்னோடய வீடு கூட ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கிட்ட இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. என்ன இருந்தாலும் ரிஸ்க் எடுத்ததுக்கு பல இயற்கை காட்சிகளை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க, யாருக்கும் பெர்மிஷன் இல்லை. ஓகே, தேங்க்யூ.